ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு ஒரு கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துடலாம். முதல்ல நான் வெத்தலை எடுத்திருக்கேன். வெத்தலைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. உங்களுக்கு சளி, இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுனாலும் அது வெத்தலை சாப்பிட்டாவே சரியாயிடும். ஸோ நான் 2 சின்ன வெத்தலை இருக்கிறதுனால நான் 2 வெத்தலை எடுத்திருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கு எடுத்திருக்கேன். சுக்கு இல்லாதவங்க காஞ்ச இஞ்சி தான் சுக்கு. ஸோ இஞ்சி இருந்துச்சுன்னா அதை சாப் பண்ணி கூட நீங்கள் போடலாம். சுக்கு தான் போடணுன்னு அவசியம் இல்லை. என்கிட்ட சுக்கு இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சுக்கும் டைஜஷனை எய்ட் பண்ணும். அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது சுக்கில் கூட. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் கருஞ்சீரகம் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ நான் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அளவு 2 பேர்த்துக்கு தேவையான கஷாயத்துக்கானது. உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பண்ணுறீங்கன்னா இதனுடைய குவான்டிட்டியை நீங்கள் அப்படியே ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கலோஞ்சி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாக் சீட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ pretty much எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேருந்து எல்லா கடைகள்லையுமே இது கிடைக்கும். இது இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கருஞ்சீரக விதைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 4 கிராம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி. உங்கள்கிட்ட எந்த துளசி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். கழுவிட்டு நீங்கள் அந்த துளசி இலைகளை உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா வெத்தலையும் மிளகும் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு கோல்டோ ரெஸ்பிரேட்டரி இஷ்யூவோ இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சரியாயிடும். ஸோ மிளகு கண்டிப்பாக 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வேப்ப கொழுந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேப்ப இலை எடுக்காதீங்க, கொழுந்து எடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட நிலவேம்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிலவேம்பு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். நிலவேம்பு இல்லைன்னா வேப்பம் கொழுந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லைனாலும் நீங்கள் இருக்கிறத வச்சு செய்யலாம். இந்த கஷாயம் இதுதான் இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் தான் இதை செய்யணும்னு இல்லை. இதில் 4 இருந்துச்சுன்னா கூட போதும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் 2 பேர்த்துக்கு ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த கஷாயம் செய்கிறீங்கன்னா இதுக்கு அவங்களுக்கு தகுந்ததை கால்குலேட் பண்ணி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. வெத்தலை காம்பு எடுத்துகிட்டு போட்டுடலாம். அதே மாதிரி சுக்கை தட்டி போட்டுக்கலாம். மற்ற எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கற்பூரவள்ளி இலைகள் கிடச்சிதுன்னா அதை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு கிடைக்கல, அதனால் நான் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 4 கிராம்பு ஆட் பண்ணுறேன். இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் கில் பண்ணுறதுல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஸோ அதனால் கிராம்பு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கிராம்பு இருக்கும். கிராம்பை மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் துளசி இருக்கும். இல்லாதவங்க இனிமேலாவது கண்டிப்பாக ஒரு சின்ன துளசி செடியாவது வச்சுக்கோங்க. குழந்தை இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக துளசி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெத்தலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப நல்லதும் கூட. ஸோ வெத்தலை வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வெத்தலை வச்சுருந்திங்கன்னா ஒரு சின்ன சளியோ ஒரு இருமலோ வந்தால் கூட அதை சீக்கிரமாக குணப்படுத்துகிற சக்தி வெத்தலைக்கு இருக்குது. ஸோ வெத்தலை, துளசி இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வீட்டில் வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ நம்மளோட கஷாயம் கொதிச்சிட்ருக்கு. இது 100 ml குறையணும். அதாவது நம்ம எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதில் பாதியாக குறையிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இதை மெயினாக சிம்மில் வச்சு தான் இதை நம்ம கொதிக்க வைக்கணும். ஹை ஹீட்டில் வச்சா என்ன ஆகும்னா இதில் இருக்கிற முக்கியமான குணங்கள் அழிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் சிம்மில் வச்சு இது பாதியாக குறையிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட கஷாயம் பாதியாக குறைஞ்சிருச்சு. அதனுடைய கலரும் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இதை இறக்கிடலாம். இதை நம்ம அடுப்பை அணைச்சதுக்கப்புறம் அடுப்புலேயே கொஞ்சம் ஆற விடலாம்.
மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி நம்ம குடிக்கலாம். இதை வந்து ரொம்ப சில்லுன்னு ஆனதுக்கப்புறமும் எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் குடிக்கக்கூடாது. ஒரு வெதுவெதுப்பாக இருக்கிற டைமில் இதை நம்ம எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதில் 2 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு இது அப்படியே குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை டெய்லி வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் குடிக்க முடியலன்னா உங்களால் எப்போ ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அப்போ பண்ணி குடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.